ஹாய் ஹலோ வெல்கம் டு சினிமா சொசைட்டி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியன் 2 படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இந்த படத்துடைய கதை என்னென்னா, பார்க்கிங் டாக்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் வந்து சித்தார்த் அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நடத்துகிறாங்க. அதில் நாட்டில் நடக்கிற நிறைய பிரச்சனையை பற்றி வீடியோஸ் பண்ணி போடுறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த பிரச்சனையை சரி செய்ய ஒரு பார்க்கிங் டாக் வேணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ தான் இந்தியன் தாத்தா வந்தால் தான் இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கம்பேக் இந்தியன் அப்படிங்கிற ஹேஷ்டேகை வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ட்ரெண்ட் பண்ணுறாங்க. இதை பார்த்து இந்தியன் தாத்தா சேனாபதி வந்து வராரு இந்தியாவுக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. எனக்கு இந்த படத்தில் வந்து பிடிச்சது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், விஎஃப்எக்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ படத்தில் வந்து சாங்ஸோட விஷுவல் நல்லா இருந்துச்சு. கதறல் சாங் ஆகட்டும், அப்புறம் வந்து கம்பேக் இந்தியன் சாங்கோட, அப்புறம் கேலண்டர் சாங், இந்த சாங்கோட விஷுவல்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. சரி, இந்த படத்துடைய நெகட்டிவ்ஸ் வந்து என்னென்னா, இந்த படத்துக்கு எதுக்கு வந்து 3 மணி நேரம் டியூரேஷன்னு தெரியலை. அண்டு படத்தோடைய லென்த்தை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கம்மி பண்ணியிருக்கலாம். ஏன்னா படம் வந்து போயிட்டே இருக்குது. அண்டு எதுக்கு இவ்வளோ ஆர்டிஸ்ட்டுன்னு எனக்கு வந்து புரியலை. சேனாபதியோடைய கேரக்டரை வந்து லைட்டாக வந்து டம்மி பண்ணியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, இந்தியன் தாத்தா வந்து போவார், கொலை பண்ணுவார், ரிப்பீட்டு, போவார், கொலை பண்ணுவார், ரிப்பீட்டு, போவார், கொலை பண்ணுவார், ரிப்பீட்டு. இதே தான் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் படத்தில் வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த படத்தோடைய ஒரு மிகப்பெரிய நெகட்டிவிட்டி என்னென்னா ப்ரெடிக்டபிலிட்டி தான். ஏன்னா நமக்கே தெரியும் அடுத்து வந்து என்ன சீன் நடக்க போகுதுங்கிறத. மெயினாக இந்த படத்தில் வந்து அனிருத்தோட மியூசிக்கை வந்து சொல்லியே ஆகணும். ஆவரேஜாக தான் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. கதறல் சாங்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. அண்ட் கேலண்டர் சாங் வந்து ஓரளவுக்கு இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த மியூசிக்கை பற்றி பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு ரீல் தான் ஞாபகம் வந்துச்சு. அதான் இந்தியன் கப்பல் ஏறி போயாச்சு, சுத்தமான ஊராச்சு, டெலிஃபோன் மணி போல்னு பாடிக்கிட்டு இருந்தான்டா. எனக்கு என்னடா அது பாட்டு? நண்பர் ரஜினிக்கு மட்டும் தலைவர் நிரந்தரம் அலப்பற கிளப்புறன்னு போட்டுட்டு இது என்னடா குடலை கிளப்புறீங்கடா. ரகுமானுக்கு ஃபோனை போடுங்கடா தயவு செஞ்சு. அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான் அனிருத்தோடைய மியூசிக் வந்து இந்த படத்தில் வந்து இருந்துச்சு. பேசாமல் இந்த கடைசியில் வந்த இந்த இந்தியன் 3 ட்ரெய்லர் வந்து லாஸ்ட்டில் வந்து ஷோ பண்ணாங்க. பேசாமல் அதையே வந்து இந்தியன் 2 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். மொத்தமாக இந்த இந்தியன் 2 படம் வந்து தமிழ் சினிமாவில் பார்ட் 2 உடைக்கப்பட்ட ஃபர்னிச்சர் லிஸ்ட்டில் வந்து சேர்ந்துருச்சு. ஒன் டைம் பார்த்திங்கன்னா தேட்டரில் வந்து இந்த படத்தை வந்து வாட்ச் பண்ணலாம். ஸோ இதான் வந்து இந்தியன் 2 படத்துடைய ரிவ்யூ. நீங்கள் இந்தியன் 2 படம் பார்த்துட்டிங்களா? உங்கள் ரிவ்யூ வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. பாய்.